I welcome you all for today's online class. Today I am going to start Unit 15 Chemistry in Everyday Life. So first one is introduction. So the chemistry touches every aspect of our lives. So the three basic requirement of our life, food, cloth and the shelter are basically chemical compounds. ஸோ நம்ம மேனுஃபேக்சர் பண்ற எல்லா மெட்டீரியல்ஸுக்குமே கெமிஸ்ட்ரி வந்து ஒரு பேக் போன் மாதிரி ஆக்ட் பண்ணுது. ஸோ இன் திஸ் லெசன் வி ஆர் கோயிங் டு know about how chemistry is involved in that field of medicine, food materials, cleansing agent and the polymers. So the word drug is derived from the French word drug. So meaning வந்து dry herb. So drugன்ற word வந்து நமக்கு எதுல இருந்து கிடைச்சுன்னு பார்த்தோம்னா ஒரு French word drug அப்படின்ற வேர்ட்ல இருந்து கிடைச்சது. ஸோ அதை நம்ம என்ன சொல்றோம், ட்ரை ஹெர்ப்னு வந்து சொல்றோம். ஸோ ட்ரக் வந்து ட்ரக்குங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ். அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இட் மாடிஃபை ஆர் எக்ஸ்ப்ளோர் தி பிசியாலஜிக்கல் சிஸ்டம். ஸோ பிசியாலஜிக்கல் சிஸ்டம்னா நம்ம 10 சிஸ்டம் வந்து சொல்வோம். ஸோ கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், so immune system, digestive system, so reproductive system, respiratory system. So இந்த மாதிரி 10 சிஸ்டம் வந்து இருக்கும். ஸோ அதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்து இருந்துச்சுன்னா அதை வந்து மாடிஃபை பண்றதுக்கு, ஸோ அதை வந்து கியூர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ட்ரக்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் டயக்னோசிஸ், ப்ரிவென்ஷன், கியூர் ஆர் ரிலீஃப் ஆஃப் த டிசீஸ். ஸோ நம்ம டிசீஸ்ல இருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, ஸோ ப்ரிவென்ட்னா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆர் தர் அதர்வைஸ், ஸோ அதுல இருந்து நமக்கு கியூர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம ட்ரக். So drug which interacts with the macromolecular targets such as protein to produce the therapeutic and useful biological response is called the medicine. So நம்ம யூஸ் பண்ற ட்ரக் வந்து என்ன பண்ணுது, ஸோ அந்த பர்டிகுலர் ரீஜன்ல போய் ஆக்ட் பண்ணி ஸோ நம்ம டிசீஸ்ல இருந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ நம்ம பர்டிகுலர் டிசீஸ்க்கு வந்து பர்டிகுலர் மெடிசன் வந்து யூஸ் பண்றோம் இல்லையா, ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம், கீமோதெரப்பி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ற ட்ரக் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நான் டாக்ஸிக். நான் டாக்ஸிக்னா விஷத்தன்மை இல்லாம இருக்கணும். ஸோ அண்ட் தென் பயோடிகிரேடபிள். பயோடிகிரேடபிள்னா ஸோ நான் பொல்யூஷனை காஸ் பண்ணாம ஈஸியா வந்து நேச்சுரல் ப்ராசஸால அது வந்து டிகிரேட் ஆயிடணும். ஸோ அண்ட் தென் இட் ஷுட் நாட் ஹாவ் எனி சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம என்ன சொல்றோம், ஐடியல் ட்ரக் அப்படின்னு சொல்றோம். ஸோ அண்ட் தென் ஹவர் அட் ஹையர் கான்சென்ட்ரேஷன். ஸோ நம்ம வந்து ட்ரக் நம்ம எடுத்துக்கிற ட்ரக் வந்து எப்படி இருக்கணும், லிமிட்டட் அமௌண்ட் தான் இருக்கணும். ஸோ இஃப் யூ ஆர் டேக்கிங் தட் மோர் அமௌண்ட், ஹையர் கான்சென்ட்ரேஷன் வந்து நம்ம எடுத்தோம்னா இட் காசஸ் த சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் பிகம் டாக்ஸிக். ஸோ நம்ம இதே வந்து ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல எடுத்தோம்னா, ஸோ நம்ம எடுத்துக்கிற ட்ரக் வந்து எப்படி இருக்கும், இட் கிவ்ஸ் சம் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுக்கும் அண்ட் இட் பிகம்ஸ் தி டாக்ஸிக். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெடிசினல் வேல்யூ ஆஃப் த ட்ரக். ஸோ நம்ம எடுத்துக்கிற ட்ரக்கோட மெடிசினல் வேல்யூ பத்தி சொல்றது மெஷர் பண்ற டேர்ம் தான் நம்ம என்ன சொல்றோம், தெரபேட்டிக் இண்டெக்ஸ். ஸோ தெரபேட்டிக் இண்டெக்ஸ்னா வந்து என்னன்னா, ஸோ இட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் தி மேக்ஸிமம் டாலரேட்டட் டோஸ் ஆஃப் எ ட்ரக். ஸோ எந்த அளவுக்கு மேக்ஸிமம் வந்து அந்த டோஸை வந்து எடுத்துக்கலாம், ஸோ அப்படின்னு சொல்றோம். ஸோ அண்ட் தி மினிமம் கியூரேட்டிவ் டோஸ். ஸோ எந்த அளவுக்கு வந்து பிலோ விச் த ட்ரக் இஸ் இன்எஃபெக்டிவ். ஸோ அதோட அமௌண்ட் வந்து இதுக்கு கீழே எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து எஃபெக்ட், அதோட எஃபெக்ட் வந்து இருக்காது. ஸோ அதுதான் மினிமம் கியூரேட்டிவ் டோஸ். ஸோ ஹையர் த வேல்யூ ஆஃப் தி தெரபேட்டிக் இண்டெக்ஸ். ஸோ தெரபேட்டிக் இண்டெக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு வந்து ஹையரா கிடைச்சதுன்னா ஸோ அந்த ட்ரக் வந்து நம்ம எப்படி சொல்றோம், சேஃபரான ட்ரக் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ். ஸோ ட்ரக்ஸ் வந்து நம்ம எப்படி கிளாசிஃபை பண்றோம்னா based on the properties such as chemical structure, pharmacological structure, target system and the site of action. So first one, classification based on the chemical structure. So chemical structure base பண்ணி அந்த drugs வந்து நம்ம classify பண்றோம். So drugs with a common skeletal system. So ஒரே மாதிரியே இருக்கிற chemical system இருக்கிற drugs எல்லாம் so ஒரு குரூப்பா வந்து நம்ம வந்து பிரிக்கிறோம். So example வந்து ampicillin. So example ampicillin, ammoxicillin and methicillin. So all have the similar structure and are classified into a single group called penicillin. So அப்ப இந்த மூணு இருக்கு இல்லையா, ampicillin, ammoxicillin, methicillin. இது இந்த ட்ரக்ஸோட ஸ்ட்ரக்சர், கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கு, சிமிலரா இருக்கு. சோ அப்ப இது மூணுத்தையும் ஒரே குரூப்ல கொண்டு வந்து வைக்கிறாங்க. சோ அந்த குரூப் பேர் வந்து பென்சிலின். So we have other group of drugs such as opiates, steroids,
catechol amines. So இந்த not only penicillin வேற மாதிரி குரூப்லாம் வந்து இருக்குது. So அது வந்து opiates, steroids, catechol amines. So compounds having similar chemical structure are expected to have the similar chemical property. So அப்ப நம்ம பிரிக்கிறோம் இல்லையா, அந்த குரூப் வைஸா பிரிக்கிறோம்ல. சோ அந்த காம்பவுண்டுக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி இருக்கும், சிமிலரா வந்து இருக்கும். சோ ஆனா அதோட பயாலஜிக்கல் ஆக்ஷன் வந்து எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியே இருக்காது. ஸோ எக்ஸாம்பிள் பென்சிலின், இதுதான் பென்சிலினோட ஸ்ட்ரக்சர். இது வந்து பென்சிலின் ஜி, பென்சிலின் வி, ஆம்பிசிலின், அமியாக்சிசிலின், இது வந்து மெத்திசிலினோட ஸ்ட்ரக்சர். So next one is classification based on the pharmacological effect. So in this classification, drugs are grouped based on the biological effect. So இந்த இதுல pharmacological effectல நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த drugsோட biological effect வந்து எப்படி இருக்கு, அதை பேஸ் பண்ணி drugs வந்து பிரிக்கிறோம். Example, the medicines that have ability to kill the pathogenic bacteria. So எந்தெந்த drugs எல்லாம் வந்து pathogenic bacteria வந்து kill பண்ணுதோ, so அதையெல்லாம் ஒரு குரூப்பா பிரிக்கிறோம். அது வந்து antibiotics. So example antibiotic drugs எல்லாம் வந்து பார்த்தோம்னா அமியாக்சிசிலின், ஆம்பிசிலின், செஃபிசிம், செஃப்டோமைசின், செஃபடாக்சிம், so erythromycin and tetracycline. So இந்த காம்பவுண்ட்ஸ்ல ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆக்ட் பண்ணுது. so ஆன்டிபயோட்டிக்ஸ்னா வந்து என்னது, அந்த மெடிசன் வந்து பாத்தோஜெனிக் பாக்டீரியா வந்து கில் பண்ணும். so இப்ப இந்த ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸ் எல்லாமே so நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்ஸா யூஸ் பண்றோம். So next வந்து anti-hypertensive drugs. So anti-hypertensive na this medicine used to reduce the high blood pressure. So example வந்து propranolol, atenolol, metoprolol succinate and the amlodipine. So next வந்து classification based on the target system. So அது வந்து என்ன சொல்றோம், drug action. In this classification, drugs are grouped based on the biological system that they target in the recipient. So the classification is more specific than the pharmacological classification. So இது வந்து என்னன்னா, ஒரு பர்டிகுலர் டார்கெட், அதோட ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல போய் அந்த ட்ரக்ஸ் வந்து அதோட எஃபெக்ட் வந்து இருக்குது. சோ எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஆன்டிபயோட்டிக், ஸ்ட்ரெப்டோமைசின், எரித்ரோமைசின் இதெல்லாம் வந்து இருக்கு இல்லையா. சோ இட் இன்ஹிபிட் தி புரோட்டீன் சிந்தசிஸ் இன் த பாக்டீரியா. சோ ஒரு பாக்டீரியாவோட புரோட்டீன் சிந்தசைஸ பர்டிகுலரா அதோட டார்கெட்ல போய் சோ அதை வந்து கில் பண்ணுது. சோ அதனால நம்ம என்ன பண்றோம், சோ இது இந்த ஸ்ட்ரெப்டோமைசின், எரித்ரோமைசின்லாம் ஒரே குரூப்ல வந்து வச்சிருக்காங்க. So classification based on the site of action, molecular target. So drug molecule interacts with the biomolecule such as enzyme receptor. So நம்ம எடுத்துக்கிற drug molecule வந்து என்ன பண்ணுது, நம்ம பாடியில இருக்கிற பயோமாலிகுல்ஸ், சோ நிறைய பயோமாலிகுல்ஸ் வந்து இருக்கும். சோ அதுல வந்து பார்த்தோம்னா என்சைம்ஸ், ரிசெப்டார்ஸ் இது கூட போய் இன்டராக்ட் வந்து பண்ணுது. சோ அதனால இது வந்து என்ன பண்றோம், ட்ரக் டார்கெட்ஸ், ஒரு பர்டிகுலர் டார்கெட்ல மட்டும் போய் அது வந்து இன்டராக்ட் பண்ணுது. சோ அதனால இது எப்படி சொல்றோம், ட்ரக் டார்கெட். we can classify the drug based on the drug target with which it binds. So this classification is highly specific compared to the others. So next வந்து drug target interaction. The biochemical process such as metabolism, cell signaling are essential for the normal functioning of our body. So metabolism னா வந்து என்னது, so நம்ம எடுத்துக்கிற ஃபுட் வந்து டைஜஸ்ட் ஆகி அதுல இருந்து எனர்ஜி வந்து கிடைக்குது இல்லையா. so எனர்ஜி வந்து we are getting that energy in the form of ATP molecules. so அந்த மாதிரி கிடைக்கும். and then cell signaling. so cell signaling னா so அந்த செல்ஸ்ல இருந்து சோ ரிசெப்டார் வழியா நமக்கு வந்து மெசேஜஸ் வந்து போகும். சோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம், செல் சிக்னலிங். சோ இதெல்லாம் நார்மலா நம்ம ஹியூமன் பீயிங்ல வந்து நடக்கிற வந்து ஃபங்க்ஷன். சோ திஸ் ரொட்டீன் ப்ராசஸ் கேன் பி டிஸ்டர்ப்டு பை some external factors. so இந்த ரொட்டீனா நடக்கிற ஒர்க்ல வந்து some external factorsனால அது வந்து டிஸ்டர்ப் ஆகுது. so என்னன்னு பார்த்தோம்னா because of microorganism, so அந்த usage of some chemicals. so இதனால அந்த natural process வந்து டிஸ்டர்ப் ஆகுது. so under such conditions we have to take medicines to restore the normal functioning of the body. so நார்மலா ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. so அது வந்து ப்ராப்பரா இல்ல அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்றோம், so medicines, we are taking medicines to restore the, அது திரும்ப ரெகுலரா நடக்கணும்ன்றதுக்காக நம்ம மெடிசின் வந்து எடுத்துக்கணும். so these drug molecules interact with the biomolecule such as protein,
lipids, etc. that are responsible for the different functioning of the body. So நம்ம எடுத்துக்கிற drug, so drug means that is medicine. So நம்ம எடுத்துக்கிற drug வந்து என்ன பண்ணுது, அந்த biomolecules கூட போய் interact பண்ணுது. So for example, protein which act as a biological catalyst. So நம்ம proteinங்கிறது என்னவா ஆக்ட் பண்ணுதுங்க, என்சைமா ஆக்ட் பண்ணுது. ஸோ நம்ம கம்யூனிகேஷன் சிஸ்டம், ஸோ நம்ம உடம்புக்குள்ள மெசேஜஸ் ஒவ்வொரு இடத்துலயும் சிக்னல்ஸ் வந்து அனுப்புது இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்றோம், ரிசப்டார்ஸ். So the drug interacts with this molecule and modify the natural biochemical reaction either by, so நம்ம எடுத்துக்கிற drug வந்து என்ன பண்ணுது, அந்த receptor கூட so interact with the molecules and modify the normal biochemical reactions. So நம்ம எடுத்துக்கிற drug வந்து அது கூட bind ஆயிட்டு so நார்மலா so டிஸ்டர்ப்டா இருக்கிறத so திரும்ப வந்து நார்மல் ஃபங்க்ஷனிங்க்கு கொண்டு வருது. ஸோ என்னென்ன ப்ராசஸ்னா, அந்த என்சைமோட ஆக்டிவிட்டி வந்து அது வந்து மாடிஃபை பண்ணலாம், இல்லைன்னா ஸ்டிமுலேட்டிங்னா அந்த என்சைமோட ஆக்டிவிட்டி வந்து இன்னும் தூண்டுறது. So next one, the enzyme as a drug targets. In all living system, the biochemical reactions are catalyzed by enzyme. So எல்லாம் நம்ம living systemல நடக்கிற biochemical reactions வந்து என்ன பண்ணுது, எல்லாமே catalyze பண்றது enzyme. So enzymes are the highly essential for normal functioning of the system. So normal function நடக்கணும்னா so அதுக்கு வந்து enzyme வந்து தேவை. So if their normal activity is inhibited அது டிஸ்டர்ப் ஆகும்போது so the system will be affected. So இந்த principle தான் எங்க ஒர்க் ஆகுதுன்னா, used to kill the pathogens. So we have already learned that enzyme catalyst reaction. So நம்ம எடுத்துக்கிற so இது வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி பார்த்திருப்போம், enzyme catalyst reactionsல வந்து பார்த்திருப்போம். இதோட மெக்கானிசம் அது வந்து என்ன பண்ணும், ஒரு சப்ஸ்டேட்டும் ஒரு என்சைமும் வந்து என்ன பண்ணும், இன்டராக்ட் பண்ணும். சோ அது எந்த இடத்துல இன்டராக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, பர்டிகுலர் ஆக்டிவ் சைட்ல மட்டும்தான் அது போய் பைண்ட் ஆகும். சோ அதான் ஆக்டிவ் சைட்னு சொல்லுவோம், இல்லைன்னா பைண்டிங் சைட்னு சொல்லுவோம். சோ என்ன இது வந்து என்ன டைப் ஆஃப் வீக் இன்டராக்ஷன் வந்து நடக்கும். சோ அதுக்கும் அந்த நம்ம எடுத்துக்கிற என்சைமுக்கும் அந்த சப்ஸ்டேட்டுக்கும் இடையில ஒரு வீக்கான இன்டராக்ஷன் இருக்கும், இல்லைன்னா அது வீக்கான பாண்டிங்னு சொல்லலாம். சோ அது வந்து என்னென்ன பாண்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹைட்ரஜன் பாண்டிங், Van der Waals force. So இந்த மாதிரி இது அந்த சப்ஸ்டேட்டுக்கும் என்சைமுக்கும் இடையில ஒரு பைண்டிங் வந்து நடக்கும். So next, the drug act as the inhibitor. So அப்ப வந்து இன்ஹிபிட்டர்னா வந்து என்ன அர்த்தம், அப்ப என்சைமும் அந்த சப்ஸ்டேட்டும் போய் ஜாயின் ஆகுது இல்லையா, சோ அதை வந்து ஸ்டாப் பண்றது பேர் தான் நம்ம என்ன சொல்றோம், இன்ஹிபிட்டர். So this reaction, these type of inhibitor are often called as the competitive inhibitor. சோ அது ரெண்டும் ஜாயின் ஆகாம அதை வந்து ஸ்டாப் பண்ணுது. சோ அது பேர் நம்ம என்ன சொல்றோம், காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், ஆன்டிபயோட்டிக் sulfanilamide, so which is structurally similar to the para-amino benzoic acid. So para-amino benzoic acid, so this is the para-amino benzoic acid. So இது வந்து sulfanilamide. So இது ரெண்டும் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கு, சிமிலரா இருக்கு. So similar to the para-benzoic acid, it inhibits the bacterial growth. So bacterial growth வந்து இது வந்து ஸ்டாப் பண்ணுது. So பாக்டீரியாக்கு வந்து PABA, so that is para-amino benzoic acid வந்து தேவை. So எதுக்குன்னு பார்த்தோம்னா, so PABA வந்து ஒரு கோஎன்சைமா ஆக்ட் பண்ணுது. So பாக்டீரியாவுக்கு வந்து தேவையான ஃபோலிக் ஆசிட் வந்து இது ப்ரிப்பேர் பண்ணி தருது. நம்ம ஆட் பண்ற ஆன்டிபயோட்டிக் சல்ஃபானிலமைட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டரா ஆட் பண்ணுது. சோ இது வந்து ஆக்டிவ் சைட், இது வந்து என்சைம்ல இருக்கிற சோ ஆக்டிவ் சைட். சோ அப்ப இந்த இடத்துல மட்டும்தான் என்ன ஆகும், அந்த சப்ஸ்ட்ரேட் வந்து அட்டாக் பண்ணும். சோ இப்ப இது வந்து என்சைமா இருக்கு. சோ இதோட ஆக்டிவ் சைட்ல வந்து என்ன பண்ணும், இந்த para-amino benzoic acid வந்து ஜாயின் ஆயிட்டு சோ பாக்டீரியாக்கு தேவையான ஃபோலிக் ஆசிட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தரும். அந்த இடத்துல ஒரு கேட்டலிஸ்டா ஆக்ட் பண்றது வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா, டைஹைட்ரோ டெரோட் சின்தேஸ். சோ அந்த என்சைம் வந்து ஒரு கேட்டலிஸ்டா ஆக்ட் பண்ணுது. சோ அப்ப நம்ம ஆட் பண்ற சோ சல்ஃபானிலமைட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு இன்ஹிபிட்டரா ஆக்ட் பண்ணுது. சோ இன்ஹிபிட்டர்னா வந்து என்ன அர்த்தம், அது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுது, அதோட growth வந்து அந்த ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா, ஃபோலிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்றத ஸ்டாப் பண்ணுது. சோ இட் லீட்ஸ் டு தி ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி. சோ அப்ப சல்ஃபானிலமைட் போய் சோ பாராபென்சாயிக் ஆசிட் அங்க சேராம வந்து ஸ்டாப் பண்ணுது. சோ அப்ப அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுது, சல்ஃபானிலமைட் போய் ஜாயின் ஆகுது. சோ ஜாயின் ஆகுறதுனால சோ ஃபோலிக் ஆசிட் வந்து இந்த பாக்டீரியா கிடைக்காம டெஃபிஷியன்ட் ஆகுது. சோ ஃபைனலி that bacteria and eventually kill them. So அந்த பாக்டீரியாவோட growth வந்து ஸ்டாப் பண்ணுது.
So next வந்து in certain enzymes the inhibitor molecule binds to the different binding site. So அப்ப இன்ஹிபிட்டர் மாலிகுல் வந்து என்ன பண்ணுது, சோ டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல போய் ஜாயின் ஆகுது. சோ அத வந்து என்ன சொல்றோம், அல்லோஸ்டீரிக் சைட் அண்ட் காசஸ் த சேஞ்ச் இன் தி ஆக்டிவ் சைட் ஜியோமெட்ரி. சோ திஸ் ஒன் இது வந்து இப்ப நம்ம ஆட் பண்ற இன்ஹிபிட்டர் வந்து என்ன பண்ணுது, அந்த என்சைமோட ஷேப்பையே வந்து மாத்திடுது. சோ அப்ப வந்து என்ன ஆகும், இங்க வந்து அந்த என்சைமும் சப்ஸ்ட்ரேட்டும் வந்து ஈஸியா ஜாயின் ஆக முடியாது. சோ அதோட ஷேப்பே மாத்துது இல்லையா? சோ அததான் நம்ம என்ன சொல்றோம், allosteric inhibitor. So next வந்து receptor as drug targets. Many drugs exert their physiological effects by binding to the specific molecule called a receptor, whose role is to trigger a response in a cell. Next topic is receptor as drug targets. So many drugs exert their physiological effects by binding to the specific molecule called a receptor. ஸோ நம்ம யூஸ் பண்ற ட்ரக் வந்து என்ன பண்ணுது, ஸோ நம்ம உடம்புல இருக்க ரிசப்டார் கூட போய் பைண்ட் பண்ணுது. ரிசப்டாருங்கிறது இங்க வந்து ரிசப்டாருங்கிறது ஆக்சுவலா நம்ம என்ன சொல்றோம், புரோட்டீன் தான். ஸோ most of the receptor are integrated with the cell membranes in such a way that their active part is exposed to the outside region of the cell. So இந்த ரிசப்டாருங்கிறது வந்து என்னன்னா செல்லோட உள்ள வந்து இருக்கும். ஸோ அதோட ஆக்டிவ் பார்ட், அதோட கொஞ்சம் பார்ட் மட்டும் என்ன பண்ணும், ஸோ வெளில வந்து தெரியும். ஸோ அதாவது செல்லுக்கு வெளில வந்து இருக்குது. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்றோம், ஆக்டிவ் சைட்டுன்னு சொல்றோம். So the cell membranes are the compound that carry the messages to the cell. So cell chemical messenger தான் வந்து என்ன பண்ணுது, ஸோ அந்த செல்லுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து எடுத்துன்னு போய் சேர்க்குது. ஸோ அது வந்து என்ன பண்ணும், ரிசப்டார் கூட பைண்ட் ஆகும். So this brings about the transfer of messages into the cell. So அப்ப chemical messenger தான் என்ன பண்ணுது, so ஒரு மெசேஜ் வந்து செல்லுக்குள்ள so ரிசப்டார் வழியா அனுப்புது. So ரிசப்டார்ங்கிறது actually this one made of the protein. If you want to block the message, the drug that binds to the receptor site should inhibit its natural function. So இப்ப ஜெனரலா அந்த மெசேஜை வந்து ஸோ அந்த கெமிக்கல் மெசேஞ்சர் வந்து ஸோ செல்லுக்குள்ள வந்து அனுப்பும். ஸோ அதை வந்து அந்த மெசேஜை வந்து நம்ம பிளாக் பண்ணும். அப்படிங்கும்போது நம்ம இந்த ட்ரக் வந்து யூஸ் பண்றோம். ஸோ தட் ட்ரக் இஸ் ஆன்டகோனிஸ்டிக். ஸோ ஆன்டகோனிஸ்ட் வந்து யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுது, ஸோ அந்த மெசேஜ் வந்து பிளாக் பண்ணுது. So in contrast, there are drugs which mimic the natural messenger by switching on to the receptor. So அந்த கெமிக்கல் மெசஞ்சர் போலவே நம்ம ஆட் பண்ற ட்ரக் வந்து இங்க வந்து ஆக்ட் பண்ணுது. So that only we are mentioning here mimic. So இது வந்து செல் வால் இருக்கு. So இது வந்து outer surface, இந்த region வந்து outer surface of the cell membrane. இது வந்து interior of the cell வந்து சொல்லியிருக்காங்க. So நமக்கு வந்து இங்க இருக்கிற ரிசப்டார் வந்து என்ன இருக்குது, அதோட ஃபுல்லா மேக்ஸிமம் பார்ட் வந்து எங்க இருக்குன்னா செல்லுக்குள்ள வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. கொஞ்சமா இதோட ரீஜன் மட்டும் என்ன பண்ணுது, லைட்டான ரீஜன் மட்டும் வெளில வந்து தெரியுது. ஸோ அப்ப இந்த இடத்துல இதுதான் வந்து நம்ம ஆக்டிவ் சைட்னு சொல்றோம். ஸோ இந்த ஆக்டிவ் சைட்ல கெமிக்கல் மெசஞ்சர் இது கூட இந்த இடத்துல வந்து பைண்ட் ஆயிட்டு ஸோ நமக்கு வந்து மெசேஜஸ் வந்து அனுப்பும். ஸோ மெசேஜ் அனுப்பும்போது ஸோ நம்ம உடம்புக்குள்ள அந்த செல்லுக்குள்ள எப்படி போகுது, ஒரு சிக்னல்ஸா வந்து அந்த மெசேஜஸ் வந்து உள்ள போகுது. ஸோ நம்ம ஆக்ட் பண்ற ட்ரக் வந்து என்ன பண்ணுது, இன்ஸ்டெட் ஆஃப் தட் கெமிக்கல் மெசஞ்சர், ஸோ கெமிக்கல் மெசஞ்சர் வந்து அந்த இடத்துல பைண்ட் ஆகாம ஸோ நம்ம ஆட் பண்ற ஆன்டகோனிஸ்டிக் ட்ரக் வந்து என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்து பைண்ட் ஆகுது. ஸோ பைண்ட் ஆயிட்டு ஸோ மெசேஜஸ் சென்ட் பண்ணாம அது வந்து பிளாக் பண்ணுது. So next, for example, adenosine. So adenosine receptor, அந்த ரிசப்டார்ல வந்து பைண்ட் ஆகுற ஆக்சுவல் கெமிக்கல் வந்து என்னன்னா, ஸோ அடினோசின்ற கெமிக்கல் தான் அந்த இடத்துல வந்து பைண்ட் ஆகணும். ஸோ அதோட யூஸ் வந்து என்னன்னா, ஸோ இட் கிவ்ஸ் த ஸ்லீப்பினஸ். ஸோ தூக்கத்தை வந்து கொடுக்குது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நம்ம ஆட் பண்ற ஆன்டகோனிஸ்டிக் ட்ரக். ஸோ ஆன்டகோனிஸ்டிக் ட்ரக் இங்க வந்து என்னன்னு பார்த்தோம்னா கெஃபைன். ஸோ கெஃபைன் வந்து எங்க பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா காஃபில பிரசன்ட் ஆயிருக்கிற மாலிகுல் வந்து கெஃபைன். ஸோ அப்ப அந்த
இந்த அடினோசின் பிளேஸ்ல அந்த கஃபைன் போய் பைண்ட் ஆகுது. ஸோ பைண்ட் ஆகும்போது என்ன பண்ணுது? இட் மேக்ஸ் இட் இன்ஆக்டிவ். ஸோ இன்ஆக்டிவ்னா இதோட இதோட இந்த அடினோசின் குடுக்கறது வந்து ஸ்லீப்னஸ். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டா வந்து கஃபீன் வந்து ஆக்ட் பண்ணுது. ஸோ இட் ரெடியூசஸ் த ஸ்லீப்பினஸ். ஸோ நமக்கு தூக்கத்த ரெடியூஸ் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆன்டகோனிஸ்டிக் ட்ரக் வந்து மார்பின். ஸோ மார்பின் வந்து நம்ம எதுக்கு ஸோ இது வந்து நம்ம என்ன ட்ரக் முன்னாடி வந்து பார்த்தது வந்து ஆன்டகோனிஸ்டிக் ட்ரக். ஸோ இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து அகோனிஸ்ட் ட்ரக். ஸோ அகோனிஸ்ட் ட்ரக் வந்து என்னன்னா மார்பின். ஸோ மார்பின் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா பெயின் கில்லரா வந்து யூஸ் பண்றோம். ஸோ அது வந்து எதோட பைண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஓபியட் ரிசெப்டார் ஓபியட் ரிசெப்டார் கூட. ஸோ இந்த அகோனிஸ்ட் ட்ரக் வந்து ஸோ பைண்ட் ஆகுது. ஸோ பைண்ட் ஆயிட்டு ஸோ ஆக்சுவலா இந்த அகோனிஸ்ட் ரிசெப்டார் வந்து ஸோ மூலயமா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நமக்கு என்னத்தை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பெயின் வலி வந்து கொடுக்குது. ஸோ இந்த வலியை வந்து கம்மி பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற டெக் தான் வந்து என்னன்னா மார்பின். ஸோ அப்ப மார்பின் அந்த இடத்துல போய் பைண்ட் ஆயிட்டு ஸோ நமக்கு பெயினை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ தீஸ் ஒன் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கஃபின். ஸோ இப்ப இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது? ஒரு கெமிக்கல் மெசஞ்சர் கூட ஸோ அடினோசின் வந்து பைண்டா இருக்குது. ஸோ இந்த அடினோசினோட யூஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்? ஸ்லீப்பினஸ். ஸோ இது வந்து ஸ்லீப்பினஸ் தூக்கத்தை வந்து கொடுக்கும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தி அடினோசின் ஸோ நம்ம எடுத்துக்கிற கஃபைன் வந்து என்ன ஆகுது? ஸோ இந்த இடத்துல போய் பைண்ட் ஆகுது. ஸோ பைண்ட் ஆயிட்டு நமக்கு இட் ரெடியூசஸ் தி ஸ்லீப்பினஸ். ஸோ தூக்கத்தை கம்மி பண்ணுது. இட் கிவ்ஸ் தி வேக்ஃபுல்னஸ். So next வந்து therapeutic action of different classes of the drugs. So first வந்து tranquilizers. So they are neurologically active drug. So act on the central nervous system by blocking the neurotransmitter dopamine in the brain. So நமக்கு tranquilizersனா வந்து என்னன்னா so anxiety, tension இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற ட்ரக் தான் வந்து என்னன்னா tranquilizers. இதுல வந்து மேஜர் டிரான்ஸ்குல்சர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஹாலோபெரிடால். ஸோ வந்து கிளாசோஃபைன். ஸோ அந்த மைனர் டிரான்ஸ்குல்சர்ஸ் வந்து என்னன்னா டயசெஃபம். ஸோ வந்து அல்ப்ராசோலம். ஸோ நம்ம இந்த ட்ரக்ஸ் வந்து எடுத்துக்கும் போது என்ன பண்ணுது? ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டெப்ரெஷன், ஸ்லீப் டிசார்டர்ஸ், ஸோ அந்த சிவியர் மென்டல் டிசீசஸ், ஸ்கைசோஃபெர்னியா. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் வந்து அது வந்து ரெடியூஸ் பண்ணுது. So this one is the structure of the haloperidol. So next வந்து analgesics, non-narcotic. So analgesic reduces the pain without causing impairment of consciousness. So நமக்கு consciousness போகாம அது ஒரு particular region மட்டும் பெயினை வந்து ரெடியூஸ் பண்றது வந்து என்னது? analgesic. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக். ஸோ யூஸ்டு ஃபார் த ஷார்ட் டேர்ம் பெயின் ரிலீஃப். ஸோ ஒரு பெயின் ரிலீஃப்காக நம்ம யூஸ் பண்றதா வந்து என்னன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக். ஸோ எக்ஸாம்பிள் வந்து அசிட்டா மைனோஃபென், ஸோ பாராசிட்டமால், இபுப்ரோஃபன், ஸோ அண்ட் தி ஆஸ்பிரின். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆன்டிபைரட்டிக்ஸ். ஆன்டிபைரட்டிக்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஃபீவர் ரெடியூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ற ட்ரக். ஸோ எக்ஸாம்பிள் வந்து சாலிசிலேட்ஸ். ஸோ பர்டிகுலர்லி அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட் we are call it as the aspirin. ஸோ நெக்ஸ்ட் வந்து அசிட்டமினோஃபன் ஆர் தி பாராசிட்டமால். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ். ஸோ இதுவும் வந்து எதுக்குன்னா பெயின்காக ஸ்வெல்லிங் ஃபீவர் ரெடியூஸ் பண்றதுக்கு ஸோ இதெல்லாம் யூஸ் பண்றதுதான் நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இபுப்ரோஃபன். ஸோ இதோ இந்த ட்ரக்ஸோட யூஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஸோ ஷார்ட் டேர்ம் பெயின் ரிலீஃப், ஸோ ஹெட்டேக், மசில் ஸ்ட்ரெயின், ஸோ இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் தென் ட்ரக்ஸ் have many other effects such as reducing fever ரெடியூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது வந்து என்னன்னா antipyretic. So reduces fever by causing the hypothalamus. So இது வந்து எந்த மெடிசன்னா anti-steroidal, anti-inflammatory. So these and all structures of the aspirin, paracetamol and the ibuprofen. So next வந்து opioid narcotic analgesic. So relieve pain and produces sleep. So நம்ம பெயினை குறைச்சி நமக்கு வந்து ஸ்லீப்பினஸ் அந்த மைண்ட் கொடுக்கறது வந்து opioid drugs. ஸோ த ட்ரக்ஸ் ஆர் அடிக்டிவ். ஸோ இதை வந்து கண்டினியூஸா யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த மெடிசனுக்கு வந்து நம்ம அடிக்ட் ஆயிடுவோம். ஸோ வி நீட் டு டேக் திஸ் மெடிசன் அண்டர் தி டாக்டர் சூப்பர்விஷன் ஒன்லி. ஸோ இஃப் யூ ஆர் டேக்கிங் இன் தி ஹையர் அமௌண்ட் அதிகமான அமௌண்ட் எடுக்கும்போது இட் லீட்ஸ் டு கோமா அண்ட் அல்டிமேட்லி டெத். ஸோ எக்ஸாம்பிள் வந்து மார்பின், கொடைன்.
So used for either short term or the long term pain relief. So pain relief kaga main ah use பண்றோம். So this one is the structure of the morphine. So this one is the structure of the codeine. So next வந்து anesthetic. So anestheticல first one ester linked local anesthetic. Example வந்து procaine. So amide linked local anesthetic. So ester linked னா இங்க வந்து ester group present ஆயிருக்கும். So here. So COO group வந்து present ஆயிருக்கு. இது வந்து ester group. அமைட்னா அந்த இடத்துல வந்து NH2 group வந்து present ஆயிருக்கும். So here NH group. So இதான் வந்து amide. So example வந்து lidocaine. It causes loss of sensation in the area in which it is applied without losing consciousness. So நமக்கு consciousnessனா அந்த particular regionல மட்டும் so மரத்து போகணும் அப்படிங்கும்போது அது யூஸ் பண்றோம் local anesthetic. So this one used during the minor surgical procedure. So minor surgery பண்ணும்போது இந்த type of anesthetic வந்து நம்ம யூஸ் பண்றோம். So next வந்து general anesthetic. Intravenous general anesthetic. Intravenousனா நம்ம veins வழியா so இந்த anesthetic வந்து apply பண்ணுவோம். So causes the controlled and reliable loss of consciousness by affecting the central nervous system. So central nervous system போயிட்டு so நமக்கு வந்து என்ன பண்ணும் loss of consciousness. So example வந்து propofol. So inhalation inhale பண்றது வழியா அந்த anesthetic எடுத்துக்கிறது. So example வந்து isoflurane. So they are often used for major surgery பண்ணும்போது this type of anesthetic we are using. So next வந்து antacid. So antacidனா it indigestion நடக்குது இல்லையா? So indigestion நடக்கும்போது நம்ம அதை ரிலீவ் பண்றதுக்காக நம்ம எடுத்துக்கிற மெடிசன் தான் என்னது antacid. So example வந்து milk of magnesia, sodium bicarbonate, calcium bicarbonate, aluminum hydroxide, ranitidine, cimetidine, omeprazole, so on the rabeprazole. நியூட்ரலைஸ் நம்ம ஸ்டொமக்ல இருக்கிற ஆசிட் வந்து நியூட்ரலைஸ் பண்ணுது. நம்ம எடுத்துக்கிறது வந்து பேஸ். சோ அப்ப இந்த பேஸ் வந்து அங்க இருக்கிற ஆசிட் வந்து நியூட்ரலைஸ் பண்ணுது. So it relieves symptoms such as burning sensation in the chest and the stomach region. So this one is the structure of the aluminum hydroxide. So next one is antihistamines. ஸோ ஆன்டிஹிஸ்டமின்ஸ் வந்து பர்டிகுலரா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா அலர்ஜிக் எஃபெக்ட் இருந்தா இந்த டைப் ஆஃப் மெடிசன் வந்து யூஸ் பண்றோம். அந்த அலர்ஜி வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது வந்து ஆன்டிஹிஸ்டமின்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா சிட்ரசின், லியோசிட்ரசின், டெஸ்லோராட்டடின், brompheniramine, so on the terfenadine. So block histamine releases from the histamine 1 receptor. So histamine வந்து histamine 1 ல இருந்து ரிலீஸ் ஆகிறது வந்து பிளாக் பண்ணுது. To provide the relief from the allergic effects. So allergy ல இருந்து வந்து protect பண்ணுது. So this one is the structure of the citrusin. So next வந்து antimicrobials. So மைக்ரோ ஆர்கானிசமோட growth வந்து ஸ்டாப் பண்றது antimicrobials. First வந்து beta lactams. So example வந்து penicillins, ampicillin, monobactams, carbapenems. So this drugs inhibits the bacterial cell wall biosynthesis. So bacterial cell wall வந்து synthesis ஆகாம அந்த இடத்துல போய் ஸ்டாப் பண்ணுது. So இது வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு, டென்டல் இன்ஃபெக்ஷன், so air infections, respiratory tract infection, pneumonia, urinary tract infection, so and then gonorrhea. So this one is the structure of penicillin. So this one is the structure of the ampicillin. So next one is the macrolides. So example erythromycin, azithromycin. So it target bacterial ribosome. So particular bacteriaோட ஒரு particular place போய் அது வந்து அதோட growth வந்து ஸ்டாப் பண்ணுது. எந்த இடத்துலன்னு பார்த்தோம்னா ribosomes. ரிபோசோம்க்கு போயிட்டு அதோட அந்த பாக்டீரியாவோட புரோட்டீன் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணுது. ஸோ இது வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், ஜெனிட்டல் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ட், ஜெனிட்டல் அண்ட் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்றோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து எரித்ரோமைசின். So next வந்து fluoroquinolones. So example வந்து clenofloxacin, ciprofloxacin,
levofloxacin. So it inhibits the bacterial bacterial enzyme வந்து so அது வந்து ஸ்டாப் பண்ணுது. So நம்ம எடுத்துக்கிற மெடிசின் வந்து பாக்டீரியலோட என்சைமை போய் ஸ்டாப் பண்ணுது. So it used to treat for the urinary tract infection, skin infection, respiratory infection. So next வந்து tetracyclines. So deoxycycline, minocycline and the oxytetracycline. So இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிற drug. So இது வந்து மெயினா என்ன பண்ணுது, inhibit the bacterial protein synthesis via the interaction with the 30S subunit of the ribosome. So அப்ப பாக்டீரியா இருக்கு இல்லையா, so அதோட 30S ribosome அந்த பர்டிகுலரா அந்த ஏரியால போய் protein synthesis போய் ஸ்டாப் பண்ணுது. ஸோ இப்போ இந்த மெடிசன் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம்னு பார்த்தோம்னா, ட்ரீட்மெண்ட் ஆஃப் பெக்டிக் அல்சர், இன்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப் தி ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், காலரா அண்ட் தி ஆக்னி வல்காரிஸ். ஸோ மெடிசன் வந்து ஆக்சிடெட்ராசைக்ளின். ஸோ நெக்ஸ்ட் வந்து அமினோ கிளைகோசிட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து கானாமைசின், ஜென்டாமைசின் அண்ட் தி நியோமைசின். ஸோ இந்த மெடிசன் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஸோ ரிபோசோம்ல இருக்கிற 30S சப்யூனிட் கூட ஸோ இந்த ட்ரக் போய் பைண்ட் ஆயிட்டு ஸோ புரோட்டீன் சிந்தசிஸை வந்து பாக்டீரியாவோட புரோட்டீன் மேனுஃபேக்சர் பண்றது வந்து ஸ்டாப் பண்ணுது. ஸோ திஸ் ஒன் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஃபார் த கானாமைசின் used to treat infections caused by the so gram negative பாக்டீரியாவோட ஸோ growth வந்து ஸ்டாப் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆன்டிசெப்டிக். ஸோ ஸ்டாப் ஆர் ஸ்லோ டவுன் த growth ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசமோட growth போய் கம்மி பண்ணுது, இல்லைன்னா ஃபுல்லாவே வந்து ஸ்டாப் பண்ணுது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு, போவிடோன் அயோடின், பென்ஸ் அல்கோனியம் குளோரைடு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ஸ். ஸோ டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் வந்து நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அதோட growth வந்து ஸ்டாப் பண்றோம், இல்லைன்னா அதோட growth வந்து ஸ்லோ பண்றோம். ஸோ இது வந்து பர்டிகுலரா நம்ம வந்து இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் மேல ஒரு ஆப்ஜெக்ட் மேல வந்து யூஸ் பண்றோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து குளோரின் காம்பவுண்ட்ஸ், ஆல்கஹால், ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆன்டி ஃபெர்டிலிட்டி ட்ரக்ஸ். ஸோ இது வந்து என்னன்னா தி சிந்தட்டிக், இது வந்து ஹார்மோன் used to control the pregnancy. So this one is used in the birth control pills. So example for the anti-fertility drugs is synthetic estrogen and the synthetic progesterone. So next one is the food additive. So the substances which are not naturally a part of the food. So food ஓட இது ஒரு பார்ட் கிடையாது. ஃபுட்டோட குவாலிட்டி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்காக யூஸ் பண்றதா வந்து என்னன்னா ஃபுட் அடிட்டிவ். ஸோ இம்பார்ட்டன்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபுட் அடிட்டிவ். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ஃபுட் அடிட்டிவ் நமக்கு இருக்குது? அரோமா காம்பவுண்ட்ஸ். அரோமா காம்பவுண்ட்ஸ்னா இந்த ஃபுட்டுக்கு வாசனை கொடுக்கறது அரோமா. ஸோ தென் ஃபுட் கலர்ஸ். ஸோ ஃபுட்டுக்கு ஒரு கலர் கொடுக்கறது ஃபுட் கலர். ப்ரிசர்வேட்டிவ். ஸோ அந்த ஃபுட்டு வந்து டீகம்போஸ் ஆகாம அதை வந்து ப்ரொடெக்ட் பண்றது ப்ரிசர்வேட்டிவ். ஸோ ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ். ஸோ அந்த 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 ஃபுட்டுக்கு வந்து ஸ்வீட்னஸ் கொடுக்கறது ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ நம்ம ஃபுட்டு வந்து ஆக்சிடைஸ் ஆகி டீகம்போஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து சப்ளிமெண்ட்ஸ். ஸோ விட்டமின் மினரல்ஸ் டெஃபிஷியன்சி இருக்கும்போது நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்றோம். ஸோ அண்ட் தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் தி ஃபுட் அடிட்டிவ்ஸ். ஸோ யூசஸ் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ரெடியூசஸ் தி ஃபுட் ஸ்பாயிலேஜ். ப்ரிசர்வேட்டிவ்ங்கிறது நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஒரு ஃபுட் வந்து வீணாகாம இருக்கணும், ஃபுட் ஸ்பாயிலேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு, அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற காம்பவுண்ட் தான் ப்ரிசர்வேட்டிவ். ஸோ அண்ட் தென் அடிஷன் ஆஃப் தி விட்டமின் மினரல்ஸ். ஸோ விட்டமின் நம்ம மால் நியூட்ரியன்னா, ஸோ விட்டமின் மினரல் டெஃபிஷியண்டா இருக்கும்போது நம்ம இன்டேக் எடுத்துக்கிறது வந்து ஸோ விட்டமின் மினரல்ஸ். ஸோ அண்ட் தென் ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ். ஸோ ஃபிளேவரிங் ஏஜென்ட் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, அந்த அரோமா ஸ்மெல்க்காக யூஸ் பண்றதுதான் ஃபிளேவரிங் ஏஜென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ நம்ம ஃபுட் வந்து ஆக்சிடைஸ் ஆகாம ப்ரிவென்ட் பண்றது யூஸ் பண்றதுதான் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரிசர்வேட்டிவ். ஸோ ப்ரிசர்வேட்டிவ் ஆர் கேபபிள் ஆஃப் இன்ஹிபிட்டிங், ரீடார்டிங் ஆர் அரஸ்டிங் தி ப்ராசஸ் ஆஃப். ஸோ என்னென்ன ப்ராசஸ்லாம் நடந்தா நம்ம ஃபுட் வந்து ஸ்பாயில் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபெர்மெண்டேஷன், அசிடிஃபிகேஷன் ஆர் தி டீகம்போசிஷன். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நம்ம ஃபுட்ல வந்து நடந்தா நம்ம ஃபுட் வந்து டீகே ஆயிடுது. ஸோ நம்ம ஃபுட் டீகே ஆகாம ப்ரிவென்ட் பண்றது தான் வந்து என்னன்னா ப்ரிசர்வேட்டிவ்.
ஸோ அதுல வந்து பார்த்தோம்னா ஆர்கானிக் ஆசிட். ஸோ எந்தெந்த ஆசிட்லாம் வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா பென்சாயிக் ஆசிட், சார்பிக் ஆசிட் அண்ட் இட்ஸ் சால்ட். அப்ப சார்பிக் ஆசிடோட சால்ட்டும் வந்து ப்ரிசர்வேட்டிவா ஆக்ட் பண்ணுது. ஸோ இது வந்து எதை இன்ஹிபிட் பண்ணுது, எதோட growth வந்து ஸ்டாப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபங்கை, ஈஸ்ட் அண்ட் தி பாக்டீரியா. ஸோ அண்ட் தென் alkyl esters of the hydroxybenzoic acid. ஸோ ரொம்ப அசிடிக்கா இருக்க கண்டிஷன்லயும் alkyl ester of benzoic acid வந்து ஸோ எஃபெக்டிவ் ப்ரிசர்வேட்டிவ் ஆக்ட் பண்ணுது. ஸோ தென் அசிட்டிக் ஆசிட். ஸோ அசிட்டிக் ஆசிட் வந்து பிக்கிள்ஸுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆக்ட் பண்ணுது. ஸோ அண்ட் தென் சோடியம் மெட்டா சல்ஃபைட். ஸோ ஒரு ஃப்ரெஷ் வெஜிடபிள் ஃப்ரூட் வந்து வீணாகாம சோடியம் மெட்டா சல்ஃபைட் வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆக்ட் பண்ணுது. சுக்ரோஸ் எஸ்டர்ஸ் வித் பால்மிட்டிக் அண்ட் தி ஸ்டீரிக் ஆசிட் are used as the emulsifiers. So emulsifiers னா வந்து என்னன்னா ஒரு ரெண்டு காம்பவுண்ட் வந்து மிக்ஸ் ஆகாம தனித்தனியா இருக்கும்போது ஸோ அது மிக்ஸ் ஆகணும், அது நல்லா மிங்கிள் ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம யூஸ் பண்றதுதான் வந்து என்னன்னா emulsifiers. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன் அடிஷன் டு தி கெமிக்கல் ட்ரீட்மெண்ட். ஸோ கெமிக்கல்ஸ் இல்லாம வேற என்னென்ன பிசிக்கல் மெத்தட்ஸ் வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஹீட் ட்ரீட்மெண்ட். ஸோ ஹீட் ட்ரீட்மெண்ட் தான் வந்து என்னன்னா பாஸ்டரைசேஷன் அண்ட் தி ஸ்டெரிலைசேஷன் அண்ட் தி கோல்டு ட்ரீட்மெண்ட். ஸோ கோல்டு ட்ரீட்மெண்ட்னா நம்ம எடுத்துக்கிற அந்த காம்பவுண்ட் அந்த ஃபுட் மெட்டீரியல் வந்து சில் பண்ணலாம், அதர்வைஸ் ஃப்ரீசிங் பண்ணலாம். ஸோ அதர் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ட்ரையிங். ஸோ ட்ரையிங் வந்து என்னன்னா டீஹைட்ரேஷன் சொல்லியிருக்காங்க. டீஹைட்ரேஷன்னா அதுல இருக்க வாட்டர் மாலிகுலை வந்து வெளில எடுக்கிறது. ஸோ அண்ட் தென் இர்ரேடியேஷன். ஸோ ஒரு ஒரு ரேடியேஷனை வந்து அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் மேல பாஸ் பண்ணும்போது ஸோ அது வந்து டீகே ஆகாம நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். So next வந்து antioxidant. Antioxidants are substances which retard the oxidative deteriorations of food. So நம்ம வச்சிருக்க ஃபுட் வந்து ஆக்சிடைஸ் ஆகாம அதை ப்ரொடெக்ட் பண்றது வந்து antioxidant. To prevent the oxidation of the fat and the oil. So நம்ம எடுத்துக்கிற ஃபேட்டும் ஆயிலும் ஆக்சிடேஷன் ஆகாம prevent பண்றது வந்து BHT and the BHA. So BHT னா butyl hydroxytoluene, BHA னா butylated hydroxyanisole. So these material readily undergo oxidation by reacting with the free radical generated by the oxidation of the oil. So நம்ம ஆயில் வந்து ஆக்சிடேஷன் ஆகுது இல்லையா, ஸோ ஆக்சிடேஷன் ஆகி ஃப்ரீ ரேடிக்கல் அங்க வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஃப்ரீ ரேடிக்கல் கூட நம்ம எடுத்துக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து என்ன பண்ணுது, ஸோ அது கூட வந்து ஜாயின் ஆகுது. ஸோ ஜாயின் ஆகி நம்ம செயின் ரியாக்ஷன் அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகாம வந்து ஸ்டாப் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபைட் வந்து என்ன ஆகுது, சல்ஃபைட்ஸும் வந்து ஒரு ஃபுட் அடிட்டிவா வந்து யூஸ் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சுகர் சப்ஸ்டிடியூவன்ட். சுகருக்கு பதிலாக வேற என்னென்ன காம்பவுண்ட் வந்து நம்ம சுகர் மாதிரி ஸ்வீட் கொடுக்கறது தான் நம்ம என்ன சொல்றோம், சுகர் சப்ஸ்டிடியூவன்ட்னு சொல்றோம். ஸோ வேற என்னென்ன காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குளுக்கோஸ், சுக்ரோஸ். ஸோ தே ஆர் மெட்டபாலைஸ்ட் வித்தவுட் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி இன்சுலின். ஸோ எக்ஸாம்பிள் வந்து சார்பிட்டால், xylitol அண்ட் தி மேனிட்டால். So next வந்து artificial sweetening agent. So synthetic compounds which imprint the sweeting sensation. So sweet ஓட sensation மாதிரியே கொடுக்கிற compound so and possess no or negligible nutritive value. So sweet கொடுக்குது இல்லையா, so அதோட nutritive value இல்லாம இதுக்கு nutritive value வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். So sweet ஓட sensation வந்து கொடுக்குது. So இதை வந்து நம்ம என்ன சொல்றோம், artificial sweetening agent. Example வந்து saccharin, aspartame, sucralose and the allitame. Next topic is polymers. The term polymer is derived from the Greek word polymeros, so that means having many parts. The constitution of a polymer is described in terms of the structural unit called monomer. So monomerங்கிறது ஒரு single unit. So அந்த single unit many நிறைய வந்து join ஆகி நம்ம கிடைக்கிறத நம்ம என்ன சொல்றோம், polymers. So polymers consist of a large number of monomer unit. So நிறைய monomer unit வந்து நமக்கு join ஆகி கிடைக்கிறது polymer. Example வந்து PVC. So PVC னா polyvinyl chloride. So vinyl chlorideங்கிற monomer. So நிறைய vinyl chloride வந்து join ஆகி நமக்கு வந்து polyvinyl chloride வந்து form ஆகுது. So poly னா many. So next, polymers can be classified based on the source of availability, structure, molecular forces and the mode of the synthesis. So next one is
Polymers we are classified based on the source, structure, molecular forces and the mode of synthesis. So first one is source. Source na நமக்கு எங்க இருந்து கிடைக்குது அது வந்து source ன்னு சொல்றோம். So first one is the natural source. So natural source na plants இல்லனா animals ல இருந்து நமக்கு வந்து polymers வந்து கிடைக்குது. So example வந்து cellulose. Celluloseங்கிறது plant polymer, silkங்கிறது animal polymer. So we are getting this polymer from the silkworm. So next one is synthetic polymer. So synthetic polymers, we are preparing this type of polymer from the chemicals. So example polythene and the PVC. So next one is the semi-synthetic polymer, the natural polymers, so modified by the chemical treatment. So naturally இருக்கிற polymer நம்ம என்ன பண்றோம் chemical use பண்ணி modify பண்றோம். So example வந்து viscose rayon, cellulose diacetate. So next classification based on the structure. So structure base பண்ணி எப்படி separate பண்றோம் அப்படின்னா linear polymer. Linear straight chain இருக்கிறது linear polymer. Example HDPE and PVC. So HDPE na high density polyethylene. So PVC means polyvinyl chloride. So next one is branched polymer. So linear na straight chain இருக்குது. So branched na so first வந்து ஒரு linear chain இருக்கும். So அதுல இருந்து வந்து some branches of molecules வந்து join இருக்கிறதா நம்ம என்ன சொல்றோம் branched polymers. So example வந்து polypropylene LDPE. So LDPE means low density polyethylene. So next one is cross-linked polymers, linking of the chain polymer. So chain polymer வந்து நிறைய link ஆகி கிடைக்கிறது என்னது cross-linked polymer. Example bacillite, melamine and the formaldehyde. So next one is next classification is based on the molecular forces. So first one is the elastomers. So elastomers that and the type of polymer வந்து எப்படி இருக்கும்னா soft and stretchy type இருக்குது. Example வந்து neoprene, Buna S rubber and the Buna N rubber. So next fibers. Polymer chains form fibers by hydrogen bonding. So அந்த chains வந்து எப்படி connect ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா hydrogen bonding வந்து hydrogen bonding ஆல connect ஆயிருக்குது. So these type of fibers is high tensile strength. So example nylon 66, terylene. So next வந்து thermoplastic. So they become soft on heating and hard on the cooling. So இந்த மெட்டீரியல் நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது சாஃப்டா இருக்குது and then cool பண்ணும்போது ஹார்டா மாறிடுது. So they can be remolded. So அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் திரும்ப ஹீட் பண்ணி வேற ஷேப்புக்கு கொண்டு வரலாம். So example polythene, polystyrene and the PVC. So that is polyvinyl chloride. So next one is thermosetting plastic. So do not become soft on heating. So நம்ம heat பண்ணாலும் அது வந்து soft ஆகாது. So example வந்து bacillite, melamine and formaldehyde. So next வந்து mode of synthesis. So என்ன மோட்ல வந்து நம்ம prepare பண்றோம். That is the another classification. So example வந்து addition polymer formed by polymerization of monomer. So without any elimination of the byproduct. So நிறைய monomer வந்து join ஆகி நமக்கு இந்த type of additional polymer வந்து கிடைக்குது. But இதுல வந்து byproduct வந்து எதுவுமே form ஆகல. So example வந்து polyethylene, PVC and the Teflon. So next வந்து condensation polymer. So condensation polymer நடக்கும்போது என்ன ஆகுது? So monomers எல்லாம் condensation ஆகுது. So we are getting polymer. So இந்த polymer form ஆகும்போது நமக்கு byproducts வந்து form ஆகும் like water and the ammonia. So example வந்து nylon 66 and the polyester. So next one the types of polymerization. So the process of forming a very large high molecular weight polymer from the small structural unit. So that is called polymerization. So நம்ம வந்து என்ன பண்றோம் ஒரு மோனோமர்ங்கற smallest unit வந்து combine பண்ணி நமக்கு ஒரு large molecule. So large molecule prepare பண்றோம். So அதோட molecular mass வந்து எப்படி இருக்கும்? So high. So இந்த type of process இந்த process தான் நம்ம என்ன சொல்றோம்னா polymerization. So polymerization வந்து two waysல வந்து நம்ம நடத்தலாம். So one is additional polymerization or chain growth polymerization. So second one is the condensation polymerization or the step growth polymerization. So first one is the additional polymerization. So many alkanes undergo polymerization under suitable conditions. The chain growth mechanism involves the addition of the reactive end of the growing chain across the double bond of the monomer. So நம்ம add பண்ற alkene வந்து என்ன பண்ணுது? So ஒரு monomer கூட join ஆகி so நமக்கு chain continuation reaction வந்து கொடுக்குது. So the addition polymerization can follow any one of the following three mechanism. So addition polymerization நடக்கும்போது so இந்த three processல ஏதாவது ஒண்ணு வந்து follow பண்ணுது. So first one is free radical, second one is cationic polymerization, third one is the anionic polymerization.
So first one is the free radical polymerization. So alkene வந்து நம்ம என்ன பண்றோம், so ஒரு free radical initiator கூட heat பண்றோம். So heat பண்ணும்போது அது வந்து அங்க வந்து என்ன நடக்குது, polymerization reaction வந்து நடக்குது. So example வந்து styrene polymerizes to polystyrene மாறுது. So when it is heated to ionic with the peroxide initiator. So நம்ம இதோட மெக்கானிசம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியேஷன் ஸ்டெப், ப்ரொபகேஷன் ஸ்டெப், டெர்மினேஷன் ஸ்டெப். ஸோ 3 ஸ்டெப்ஸ்ல இந்த மெக்கானிசம் வந்து நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியேஷன் ஸ்டெப்ல வந்து என்ன ஆகும்னா ஃபார்மேஷன் ஆஃப் த ஃப்ரீ ரேடிக்கல், ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்ம எடுத்துக்கிற காம்பவுண்ட் வந்து பென்சைல் பெராக்சைடு. ஸோ பெராக்சைட்னா ஓஓ ஆக்சிஜன் கூட இன்னொரு ஆக்சிஜன் பாண்டிங்ல இருந்தா பெராக்சைடுன்னு சொல்றோம். ஸோ அப்ப இந்த இடத்துல இந்த பாண்ட் வந்து கிளீவ் ஆகுது. ஸோ இப்ப 2 எலக்ட்ரான் சேர்ந்தது தான் ஒரு பாண்ட் இல்லையா? ஸோ அப்ப இந்த எலக்ட்ரான் வந்து பிரேக் ஆகி இந்த ஆக்சிஜன் கூட போயிடுது. ஸோ அப்ப இங்க இருக்கிற எலக்ட்ரான் பிரேக் ஆகி ஸோ இந்த ஆக்சிஜன் போயிடுது. ஸோ we are getting 2 இந்த பென்சீன் ரிங். ஸோ 2 டைம்ஸா இந்த மாலிகுல் வந்து கிடைக்கும். அப்ப C டபுள் பாண்ட் வித் O. ஸோ ஒரு எலக்ட்ரான் இருக்கறனால இங்க O மைனஸ் அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது, இந்த பாண்ட் இந்த பிளேஸ்ல இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆயிட்டு ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்து இந்த பென்சீன் ரிங் கூட போயிடுது. ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்து கார்பன், ஒரு அதோட எலக்ட்ரான் வந்து கார்பன் கிட்ட கொடுத்துருது. ஸோ இப்போ ஆல்ரெடி இன்னொரு எலக்ட்ரான் இருக்கு, அது ரெண்டும் சேர்ந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகி கார்பன் டை ஆக்சைடு மாலிகுலா வெளில போயிடுது. ஸோ அப்ப 2 பென்சீன் ரிங்ல இந்த இடத்துல வந்து ஒரு 2 எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அதை நம்ம என்ன சொல்றோம், ஃபினைல் ஃப்ரீ ரேடிக்கல். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொபகேஷன் ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஃபார்ம் ஆன ஃபினைல் ஃப்ரீ ரேடிக்கல் கூட ஸ்டைரின் மோனோமர் வந்து ஆட் ஆகுது. ஸோ அப்போ ஸ்டைரின்ல இருக்கிற டபுள் பாண்ட்ல ஸோ ஒரு பாண்ட் வந்து பிரேக் ஆயிட்டு பை பாண்ட் வந்து பிரேக் ஆயிட்டு ஸோ அதுல ஒரு எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுது, ஸோ அதோட ஒரு எலக்ட்ரான் வந்து ஸோ அந்த சிஹெச் கிட்ட ஃபினைல் கிட்ட இருக்கிற சிஹெச் கிட்ட கொடுத்துருது. ஸோ அப்ப இந்த இடத்துல இது 2 எலக்ட்ரானும் அங்கிருந்து வர ஒரு எலக்ட்ரானும் சேர்ந்து ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிடுது. ஸோ ஃபினைல் ரிங். ஸோ ஒரு பாண்டு சிஹெச் இந்த பிளேஸ் அது கார்பன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். ஸோ சிங்கிள் பாண்ட் வித் கார்பன் C6H5 ஹைட்ரஜன். ஸோ இதோட இன்னொரு எலக்ட்ரானை இந்த கார்பன் கிட்ட ஷிஃப்ட் பண்ணிடுது. ஸோ we are getting the stabilized radical. So the stabilized radical attacks the another monomer. ஸோ இந்த ஸ்டெபிளைஸ் ஆன ரேடிக்கல் வந்து என்ன பண்ணுது, இன்னொரு மோனோமர் கூட அட்டாக் பண்ணுது. ஸோ அந்த மோனோமர்ல இருக்கிற பை பாண்ட் பிரேக் ஆயிட்டு ஸோ அதோட ஒரு எலக்ட்ரான் வந்து ஸோ இந்த ஸ்டெபிளைஸ்ட் ரேடிக்கல் கூட ஜாயின் ஆகி இந்த இடத்துல ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ அண்ட் தென் இதோட இன்னொரு எலக்ட்ரான் வந்து இந்த கார்பன் கிட்டே ஷிஃப்ட் ஆயிடுது. So this one is the chain growth process. So இதே process திரும்ப கண்டினியூ ஆகி நமக்கு பாலிமர் செயின் வந்து கிடைக்குது. So the chain growth will continue with the successive addition of the several thousands of monomer. So இந்த மாதிரி என்ன பண்ணுது, நிறைய monomer unit வந்து இந்த processல வந்து join பண்ணுது. So next one is the termination step. So termination னா அது வந்து இந்த process வந்து stop பண்ணனும்னா நம்ம என்ன பண்ணணும், so either we need to supply the oxygen as the impurity. oxygen வந்து impurity supply பண்ணலாம், இல்லனா நம்ம supply பண்றோம் இல்லையா monomer, so அதை வந்து stop பண்ணாலும் இந்த reaction வந்து stop ஆயிடும். So we are getting the polymer in the multiple times. So next one the preparation of the some important additional compounds. So first one the polythene. So polythene la 2 types of polythene வந்து இருக்குது, HDPE and the LDPE. HDPE na high density polyethylene. So low LDP na low density polyethylene. So LDPE preparation, it is prepared by heating ethene. ethene molecule வந்து எடுத்துக்கிறோம். ethene ENE na வந்து என்ன அர்த்தம், so எத்தனை வந்து 2 கார்பன் இருக்கிற சிஸ்டம் ஈத்தீன் ENE முடிஞ்சதுன்னா அங்க டபுள் பாண்ட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து n டைம்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ we are heating that compound in at 200 to 300 degrees Celsius under oxygen as the catalyst. So we are maintaining 1000 atmospheric pressure. So நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது we are getting this compound in the multiple times. So we are call it as the polymer. So நம்ம ஈத்தீன் வந்து எடுத்துக்கிறதுனால அது மல்டிபிள் டைம்ஸ் கிடைச்சா அதை நம்ம என்ன சொல்றோம், பாலிதீன். So example, sorry, uses, so it is used as the insulation for cables, making toys. So next வந்து HDPE, so the polymerization of ethylene. So நம்ம இங்க வந்து ஈத்தீன் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, நெக்ஸ்ட் வந்து HDPE க்கு எத்திலீன் வந்து எடுத்துக்கிறோம். So is carried out temperature வந்து 373 ல இருந்து 373 கெல்வின் வந்து மெயின்டைன் பண்றோம். பிரஷர் வந்து 6 to 7 அட்மாஸ்பியர் வந்து மெயின்டைன் பண்றோம். கேட்டலிஸ்ட் வந்து இங்க என்னன்னு பார்த்தோம்னா ஜிக்லர் நாட்டா கேட்டலிஸ்ட். ஸோ வந்து நமக்கு வந்து என்ன பண்றோம், இதை இந்த டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணும்போது we are getting that ethylene in the multiple times. So this type of HDPE is used for making bottles, pipes. So next வந்து Teflon. So the monomer is
tetrafluoroethylene. ஸோ இது மல்டிபிள் டைம்ஸ்ல கிடைக்கிறதுனால இது என்ன சொல்றோம், பாலி tetrafluoroethylene. So when the monomer is heated with oxygen, so monomer நம்ம என்ன எடுத்துக்கிறோம் இங்க tetrafluoro, so tetrafluoroethylene. So எத்திலீன்ல இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜனை, so இந்த கார்பன்ல இருக்க ரெண்டு ஹைட்ரஜனை ஃப்ளூரின், ரெண்டு ஃப்ளூரின் ரீப்ளேஸ் பண்ணிருக்கு. அந்த மாதிரி இன்னொரு கார்பன்ல இருக்க ரெண்டு ஹைட்ரஜனை ரெண்டு ஃப்ளூரின் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கு. So we call it as tetrafluoro. டெட்ரானா நாலு ஃப்ளூரின் குரூப், so tetrafluoroethylene. ஸோ ஆக்சிஜனோட ப்ரெசன்ஸ் ஆர் அமோனியம் பெர்சல்ஃபைட்டோட ப்ரெசன்ஸ்ல வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஸோ வி ஆர் கெட்டிங் திஸ் காம்பவுண்ட் இன் த மல்டிபிள் டைம்ஸ், ஸோ வி ஆர் கெட்டிங் த பாலிமர். ஸோ திஸ் ஒன்லி வி ஆர் கால் இட் அஸ் தி PTFE, தட் இஸ் polytetrafluoroethylene. So it is used for coating articles and preparing non-stick utensils. So non-stick vessels எல்லாம் வந்து பார்த்தோம்னா, so மேல வந்து ஒரு black colorல coating இருக்கு இல்லையா, so that one we are call it as the Teflon coating. So preparation of the Arlon, so polyacrylonitrile PAN. So it is prepared by the addition polymerization of vinyl cyanide. So vinyl cyanide நம்ம common name வந்து என்ன சொல்றோம், acrylonitrile. So peroxide indicator வந்து எடுத்துக்கிறோம். So இப்போ வந்து என்ன பண்றோம், vinyl cyanide வந்து எடுத்துட்டு பெராக்சைடோட பிரசன்ஸ்ல வந்து ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது we are getting the PAN, polyacrylonitrile. So it is used as the substitute for wool for making blankets, sweaters, etc. ஸோ இது வந்து சப்ஸ்டியூட் ஃபார் த வூலுக்கு பதிலாக நம்ம அதுக்கான சப்ஸ்டியூட்டா யூஸ் பண்றோம். பிளாங்கர்ஸ், ஸ்வெட்டர்ஸ்லாம் வந்து இதுல வந்து ப்ரிப்பேர் பண்றோம். So next வந்து condensation polymerization. Condensation polymers are formed by the reaction between functional group and adjacent monomer with the elimination of the simple molecule. So நம்ம வந்து இந்த combine பண்ணும்போது some simple molecules வந்து அந்த இடத்துல இருந்து eliminate ஆகுது. So water, ammonia அதெல்லாம் வந்து eliminate ஆகுது. Each monomer must undergo at least 2 substitution reaction to continue to grow the polymer chain. So இதுல வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், adipic acid வந்து எடுத்துக்கிறோம். So the IUPAC name for adipic acid is hexane 1,6-dioic acid. So we are reacting this adipic acid with the hexamethylene diamine. So அதோட IUPAC நேம் வந்து ஹெக்சன் 1,6-diamine. ஸோ ரெண்டுத்தையும் எடுத்துட்டு ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நைலான் சால்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அகைன் வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, அதுல இருந்து ஒரு வாட்டர் மாலிகுல் வந்து எலிமினேட் ஆகிட்டு, ஸோ நமக்கு வந்து அமைட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ adipic acid எடுத்துக்கிறோம். So we are adding that adipic acid with the hexamethylene diamine. So hexamethylene methylene group வந்து 6 times இருக்குது, diamine 2 times amine group வந்து present ஆயிருக்கு. So இது ஹீட் பண்ணும்போது நமக்கு வந்து so நைலான் சால்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகுது. So இங்க இருக்கிற OH வந்து இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வந்து NH2 கிட்ட போயிடுச்சு. ஸோ அப்ப இங்க இருக்கிற இன்னொரு ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணுச்சு, இந்த NH2 கிட்ட இந்த பிளேஸ்க்கு வந்து போயிடுது. ஸோ அப்ப நமக்கு எப்படி கிடைக்கும், O மைனஸ் C டபுள் பாண்ட் வித் O, CH2 4, C டபுள் பாண்ட் வித் O மைனஸ் இங்க கிடைக்குது. ஸோ தென் இது வந்து ஹைட்ரஜன் வந்து இது வந்து எடுத்துக்கிறதுனால NH3 பிளஸ்ஸா மாறுது. ஸோ திஸ் ஒன்லி வி ஆர் கால் இட் அஸ் தி நைலான் சால்ட். அகைன் இது வந்து ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஸோ இதுல இருந்து வாட்டர் மாலிகுல் வந்து எலிமினேட் ஆயிடுது. ஸோ அப்ப இந்த பிளேஸ்ல வந்து என்ன ஆகுது, இந்த ஆக்சிஜனும் அந்த அமீன்ல இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலா வெளில எலிமினேட் ஆயிடுது. ஸோ C டபுள் பாண்ட் வித் O, CH2 4, C டபுள் பாண்ட் வித் O, இங்க இருக்க ஆக்சிஜனும் இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து அகைன் வாட்டர் மாலிகுலா வெளில எலிமினேட் ஆயிடும். ஸோ இப்போ ரிமைனிங் ஒரு H மட்டும் இருக்கும். ஸோ NH, CH2 6 times NH. ஸோ அகைன் இந்த இடம் வந்து இன்னொரு மாலிகுல் ஆஃப் ஆனியன் வந்து இந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகும். ஸோ இது மாதிரி மல்டிபிள் நம்பர் ஆஃப் மோனோமர்ஸ் வந்து இந்த இடத்துல ஜாயின் ஆகுது. ஸோ வி ஆர் கெட்டிங் தி polyhexamethylene diadipamide. So the compound name is nylon 6,6. So next வந்து nylon 6 preparation. So caprolactam வந்து மோனோமரா எடுத்துக்கிறோம். So this one is the structure for caprolactam. So அது வந்து 533 Kelvinல வந்து ஹீட் பண்றோம் in an inert atmosphere with the traces of the water. So பண்ணும்போது என்ன ஆகுது, இங்க உள்ள பாண்ட் வந்து பிரேக் ஆயிடுது. இந்த கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கு உண்டான பாண்ட் வந்து பிரேக் ஆயிடுது. ஸோ வி ஆர் கெட்டிங், ஸோ வாட்டர்ல இருக்கிற வாட்டர் எப்படி அயான்ஸா ஸ்பிளிட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா H பிளஸ் ஆகவும் OH மைனஸ் ஆகவும் ஸ்பிளிட் ஆகுமா. ஸோ அப்போ H பிளஸ் வந்து என்ன பண்ணுது, இந்த NH கூட சேர்ந்து NH2வா மாறிடுது. ஸோ NH2, ஸோ இங்க வந்து எத்தனை கார்பன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து 1,
இது செகண்ட் கார்பன், திஸ் ஒன் இஸ் தேர்ட் கார்பன், இது வந்து ஃபோர்த் கார்பன், இது வந்து ஃபிஃப்த் கார்பன். ஸோ CH2 5 டைம்ஸ் கிடைக்குது. ஸோ இன்னொரு வாட்டர்ல வந்து இன்னொரு OH வந்து பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த OH வந்து என்ன பண்ணுது, ஸோ இங்க இருக்கிற கார்பனோட போய் ஜாயின் ஆயிடுது. ஸோ அப்ப இங்க இருக்கிற ஆல்ரெடி CO இருக்குது, இந்த OH ஜாயின் ஆனோடனே அது வந்து COOH மாறிடுது. ஸோ அதை வந்து திரும்ப ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஸோ இந்த மாலிகுல்ல இருக்கிற வாட்டர் வந்து வெளில வந்து வந்துடுது. ஸோ இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன், இங்க இருக்கிற OH-ம், ஸோ இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலா வெளில வந்துடுது. ஸோ அப்ப இந்த இடம் எப்படி மாறும், NH மாறும். ஸோ NH CH2 5 டைம்ஸ் சிங்கிள் பாண்ட் வித் C டபுள் பாண்ட் O. ஸோ அப்ப இங்க இருந்த வாட்டர் மாலிகுல் வந்து வெளில எலிமினேட் ஆயிடுச்சு. ஸோ we are getting the compound nylon 6. So it is used in the manufacture of tire cord fabrics. So tire cord fabric na என்ன அர்த்தம்னா, so டயர் மேனுஃபேக்சர் பண்றாங்க இல்லையா, ஸோ அப்போ வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நேச்சுரல் ஃபைபர் அண்ட் தென் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் வந்து அதோட ஒரு த்ரெட் மாதிரி அதை மாத்திட்டு ஸோ அது கூட மிக்ஸ் பண்றாங்க. ஸோ that only we are call it as the tire cord fabrics. So next one is the preparation of the terline dacron. So the monomer or ethylene glycol. So ethylene glycol வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதோட IUPAC நேம் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஈத்தேன் 1,2 டயால். ஸோ அப்போ எத்திலீன் குரூப்ல ஸோ ஒவ்வொரு கார்பன்லயும் ஒரு OH வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. So we are call it as the ethane 1,2 diol. So n times வந்து எடுத்துக்கிறோம். So we are mixing this ethane 1,2 diol with the so benzene 1,4 dicarboxylic acid. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம், இதை 500 கெல்வின்ல வந்து ஹீட் பண்றோம். இன் த பிரசன்ஸ் ஆஃப் த கேட்டலிஸ்ட் ஜிங்க் அசிட்டேட் அண்ட் தி ஆன்டிமனி ட்ரைஆக்சைடு கேட்டலிஸ்ட். ஸோ எல்லாத்தையும் போட்டு ஹீட் பண்ணும்போது we are getting the terline. So this one is the structure for terline. ஸோ இங்க வந்து என்ன நடந்திருக்கும், வாட்டர் மாலிகுல் வந்து வெளில எலிமினேட் ஆகுது. இந்த CH2 அப்படியே இருக்கும். இங்க இருக்கிற ஹைட்ரஜன், ஸோ தென் இங்க இருக்கிற ஹைட்ரஜன் எல்லாமே வந்து வாட்டரா வெளில எலிமினேட் ஆயிடுது. ஸோ திஸ் terline is used in the blending with cotton or the wool fibers and glass reinforcing materials. So next one the preparation of the bakelite. The monomers are the phenol and the formaldehyde. So phenolum நம்ம வந்து formaldehyde எடுத்துட்டு வந்து heat பண்றோம். So the polymer is obtained by the condensation polymerization of the monomer. So இதுல வந்து நம்ம என்ன பண்றோம், phenol வந்து எடுத்துக்கிறோம். This one is the structure of phenol. So இது வந்து formaldehyde எடுத்துக்கிறோம். So ரெண்டுத்தையும் வந்து catalyst வந்து ஆட் பண்றோம். எதர் ஆசிட் வேணாலும் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா பேஸ் வேணாலும் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இங்க இருக்கிற CH2 வந்து என்ன பண்ணுது, இந்த பிளேஸ்ல அதோட ஆர்த்தோ பொசிஷன் வந்து ஜாயின் ஆகுது. So OH CH2 OH. So and then we are getting this compound in the ortho and the para position. So n times வந்து எடுத்துக்கிறோம். அதுல இருந்து வாட்டர் மாலிகுல் வந்து n times வந்து எலிமினேட் ஆகி நமக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து NAVLOC அப்படின்னு சொல்றோம். ஸோ இதோட ஆர்த்தோ பொசிஷன்ல இந்த CH2 வந்து என்ன பண்ணுது, இந்த ரெண்டு பிளேஸையும் வந்து ஜாயின் பண்ணுது. ஸோ அகைன் இது ஃபார்மால்டிஹைட் கூட அகைன் வந்து ஹீட் கண்டினியூ பண்ணும்போது என்ன ஆகுது, ஸோ நமக்கு வந்து ஒரு கிராஸ் லிங்க்டு பாலிமர் வந்து ஃபார்ம் ஆகுது. So the compound name we are call it as the bakelite. So uses நமக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கிற NAVLOC வந்து பெயிண்ட்க்கு வந்து யூஸ் பண்றோம், பெயிண்ட் மேனுஃபேக்சர் பண்ணும்போது யூஸ் பண்றோம். So the soft bakelite வந்து is used for making glue for binding laminated wooden planks. So wooden வந்து பைண்ட் பண்றதுக்காக soft bakelite யூஸ் பண்றோம். So and hard bakelite is used to prepare combs, pens-லாம் வந்து hard bakeliteல இருந்து ப்ரிப்பேர் பண்றோம். Next topic is melamine. So formaldehyde, melamine. So the monomers are melamine and the formaldehyde. So ரெண்டு monomer வந்து எடுத்துக்கிறோம். So ஒன்னு வந்து melamine. So this one is the structure for melamine. So we are reacting this melamine with the formaldehyde. So the IUPAC name for formaldehyde is methanol. AL னு முடிக்கணும், because this one is the aldehyde group. So ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம கண்டென்சேஷன் பண்றோம். So கண்டென்சேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து ஃபார்ம் ஆகுது. So again இது வந்து பாலிமரைசேஷன் நடந்து. So பாலிமரைசேஷன்னா so மல்டிபிள் மோனோமர் வந்து ஜாயின் ஆகி so நமக்கு மெலமின் ஃபார்மால்டிஹைட் பாலிமர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது.
So urea formaldehyde polymer. So instead of இங்க என்ன பண்ணிருந்தோம் நம்ம மெல்லமினும் ஃபார்மால்டிஹைடையும் ஆட் பண்ணிருந்தோம் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல. செகண்ட்ல வந்து நம்ம என்ன பண்றோம், யூரியா கூட ஃபார்மால்டிஹைடு வந்து ஆட் பண்றோம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் என்ன பண்ணுது, இது ரியாக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டர் மாலிகுல் வந்து எலிமினேட் ஆயிட்டே வரும். ஸோ வி ஆர் கெட்டிங் ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் இங்க வந்து இது வந்து ஃபார்ம் ஆகுது. அகைன் திரும்ப ஒரு ஃபார்மால்டிஹைட இந்த காம்பவுண்ட் கூட ஆட் பண்ணும்போது திரும்ப இன்னொரு வாட்டர் மாலிகுல் அதுல இருந்து எலிமினேட் ஆகுது. ஸோ அகைன் இது தேர்ட் டைம் இன்னொரு ஃபார்மால்டிஹைட் ஆட் பண்ணும்போது அதுல இருந்து ஒரு வாட்டர் மாலிகுல் வந்து எலிமினேட் ஆகுது. ஸோ தென் வி ஆர் கெட்டிங் தி யூரியா ஃபார்மால்டிஹைட் பாலிமர். So next one the copolymers. A polymer containing two or more different kinds of monomer unit is called the copolymer. So two or three more times of different kinds of monomers. So நம்ம வந்து combine பண்ணி கிடைக்கிறது தான் copolymer னு சொல்றோம். So for example வந்து SBR rubber. So that is Buna S containing the styrene and the butadiene monomer units. The copolymers have properties quite different from the homopolymers. அதே ஹோமோவா தனியா இருக்கும்போது அந்த பாலிமரோட ப்ராப்பர்ட்டி வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதே வந்து நம்ம அந்த பாலிமர்ஸா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டி வந்து டிஃபர் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் ரப்பர். ஸோ ரப்பர் இஸ் நேச்சுரலி அக்வரிங் பாலிமர். ஸோ இது ரப்பருங்கிறது நமக்கு எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அந்த ரப்பர் ட்ரீல இருந்து ஸோ அதோட லாட்டெக்ஸ் அந்த ரப்பர் ட்ரீயை கட் பண்ணோம்னா அதுல இருந்து ஒரு மில்க் மாதிரி செக்ரேட் ஆகும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம், லாட்டெக்ஸ்ன்னு சொல்றோம். So we are preparing that natural rubber from the latex only. So the monomer unit of natural rubber is a cis isoprene. So அப்ப நமக்கு நேச்சுரலா கிடைக்கிற லாட்டெக்ஸ்ல வந்து என்ன பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா isoprene. Thousands of isoprene units are linearly linked together in natural rubber. So இந்த மாதிரி ஒரே மோனோமர் வந்து நம்ம என்ன பண்றோம், நிறைய ஜாயின் பண்ணிட்டே இருக்கும்போது so we are getting the 1000 times அதுக்கு மேல வந்து அந்த லிங்க் வந்து ஜாயின் ஆகி அது லீனியர் ஷேப்ல நமக்கு வந்து நேச்சுரல் ரப்பர் வந்து கிடைக்குது. ஸோ நேச்சுரலா நமக்கு கிடைக்கிற ரப்பர் வந்து எப்படி இருக்கும், ஸ்ட்ராங் அண்ட் எலாஸ்டிசிட்டியா இருக்காது. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், ஸோ நேச்சுரல் ரப்பரோட அந்த ப்ராப்பர்ட்டி வந்து மாடிஃபை பண்றோம். அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், வல்கானைசேஷன். ஸோ வல்கானைசேஷன் வந்து என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் வந்து 1839ல சார்லஸ் குட்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க, ஸோ நேச்சுரல் ரப்பரையும், ஸோ ஆக்சிடென்டா இது வந்து நடந்தது. ஸோ ஒரு நேச்சுரல் ரப்பரையும் சல்ஃபரையும் என்ன பண்ணாங்க, தானாவே மிக்ஸ் ஆகி ஹாட் ஸ்டவ்ல வந்து ஹீட் பண்ணும்போது என்ன ஆச்சு, ஸோ அந்த அவர் கிடைச்ச ப்ராடக்ட்ல இருக்கிற ரப்பர் வந்து ஸோ ஸ்ட்ராங்காகவும் எலாஸ்டிசிட்டியாகவும் இருந்தது. ஸோ அந்த ப்ராசஸ் தான் அவங்க என்ன சொல்றாங்க, வல்கானைசேஷன். So natural rubber is mixed with so 3 to 5% sulfur கூட mix பண்ணி நம்ம 100 to 150 degree Celsiusல heat பண்ணோம்னா so நமக்கு வந்து cross linking cis 1,4 polyisoprene வந்து கிடைக்கும். So the physical property of the rubber can be altered by controlling the amount of the sulfur. So அதோட property change பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், so amount sulfur-ஓட amount வந்து இங்க வந்து change பண்றோம். So in sulfur rubber, so the made with 1 to 3% sulfur. So இதே வந்து ரப்பர்ல வந்து நம்ம 1 to 3% sulfur வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணும்போது அது வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்ட்ரெச்சியா இருக்குது. இதே வந்து 3 to 10% sulfur வந்து ஆட் பண்ணி நம்ம ரப்பரோட ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, so அந்த ரிசல்டன்ட் ரப்பர் வந்து ஹார்டரா இருக்கு பட் ஃபிளெக்சிபிளா இருக்கு. So next one is the synthetic rubber. So polymerization of certain organic compounds such as buta-1,3-diene or its derivative use rubber-like polymer. So buta-1,3-diene இல்லனா அதோட derivative வந்து நம்ம polymerize பண்ணும்போது so நமக்கு synthetic rubber வந்து கிடைக்குது. So first வந்து preparation of the neoprene, free radical polymerization of the monomer. நம்ம இங்க வந்து என்ன எடுத்துக்கிறோம், செகண்ட் பொசிஷன்ல குளோரின் இருக்குது. So 2 குளோரோ 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட்டா, அதோட ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயும் தேர்ட் பொசிஷன்லயும் வந்து டபுள் பாண்ட் இருக்கு. So the compound name is 2 குளோரோ பியூட்டா 1,3-diene வந்து எடுத்துக்கிறோம். அதோட காமன் நேம் வந்து குளோரோப்ரின். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்றோம், ஃப்ரீ ரேடிக்கல் பாலிமரைசேஷன் பண்றோம். ஸோ இது வந்து மோனோமரா எடுத்துட்டு பாலிமரைசேஸ் பண்ணும்போது இந்த காம்பவுண்ட் வந்து நமக்கு n டைம்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம், பாலிமர்ஸ். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம், பாலிமரைசேஷன். It is superior to rubber and resistance to the chemical action. So it is used in the manufacture of. So இந்த நியோப்ரின்ற காம்பவுண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, containers and the conveyor belts.
So preparation of the bunoyne rubber. So இதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் acrylonitrile வந்து எடுத்துக்கிறோம், that is vinyl cyanide. So அதை வந்து நம்ம 1,3-butadiene கூட add பண்றோம். So in the presence of the sodium. So add பண்ணும்போது we are getting the bunoyne rubber. So we are getting that n number of times. So that one we are calling it as the polymer of the bunoyne. So this bunoyne rubber is used in the manufacture of houses, hoses and the tank linings. So next one is the preparation of the Buna-S. So Buna is a copolymer. It is obtained by the polymerization of. So 1,3-butadiene கூட styrene வந்து mix பண்ணி நம்ம polymerize பண்றோம். So இந்த ratio 3:1. So catalyst இங்க வந்து sodium வந்து add பண்றோம். So add பண்ணும்போது so we are getting the SBr, that is Buna-S. So next one, the biodegradable polymers. So biodegradable na easy வந்து so microorganism எல்லாம் easy வந்து decompose ஆச்சுனா அதை நம்ம என்ன சொல்றோம் biodegradable. So இந்த natural polymer வந்து என்ன ஆகும் தானாவே வந்து degrade ஆயிடும். But synthetic polymers அது வந்து degrade ஆகாது. So example வந்து polyhydroxy butyrate, அது வந்து PHB ன்னு சொல்றோம். Next one polyhydroxy butyrate CoA hydroxyl valerate. So the compound name is PHBV. So next one is polyglycolic acid PGA, polylactic acid PLA, polycaprolactam lactone, so PCl. So இதெல்லாம் வந்து examples for the polybiodegradable polymers. So the polybiodegradable polymers are used in medicinal field such as so surgical sutures. Surgical sutures na நம்ம stitching போடுறதுக்காக ஒரு thread மாதிரி யூஸ் பண்றோம் இல்லையா, so அதுதான் surgical sutures. So and then plasma substitute. So plasmaக்கு பதிலா so அந்த இடத்துல substitute பண்ற மெட்டீரியல் பேர் நம்ம என்ன சொல்றோம் plasma substitute. So these polymers are decomposed by the enzyme action. So நம்ம human bodyல இருக்கிற enzyme ஓட actionனால அந்த polymer வந்து என்ன ஆகுது தானாவே degrade ஆயிடுது. So next வந்து preparation of the PHBV. So இதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், it is the copolymer of the monomer. இங்க வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் 3-hydroxybutanoic acid வந்து எடுத்துக்கிறோம். So and the 3-hydroxypentanoic acid. So ரெண்டுத்தையும் வந்து நம்ம add பண்றோம். So in PHBV the monomer units are joined by the ester group. So இந்த ரெண்டு யூனிட்டையும் வந்து கனெக்ட் பண்றது வந்து ester group. So ester groupனா நமக்கு வந்து functional group COO. So இந்த COOங்கிற யூனிட் வந்து ரெண்டு மோனோமரையும் வந்து கனெக்ட் பண்ணுது. So we are getting the PHBV. So it is used in the orthopedic devices. So orthopedic devices வந்து manufacture பண்றதுக்கு இந்த polymer வந்து யூஸ் ஆகுது. So next one is nylon to nylon 6. It is the copolymer which contains the polyamide linkage. So இதுல வந்து என்ன ஆகுனா polyamide amide linkage வந்து present ஆயிருக்கு. It is obtained by the condensation polymers of the monomer glycinium. So and then amino caproic acid ரெண்டுத்தையும் எடுத்துட்டு நம்ம வந்து condensation பண்றோம். So condensation பண்ணும்போது இங்க இருக்கிற OH இந்த NH2ல இருக்கிற ஒரு H சேர்ந்து water molecule வெளில eliminate ஆயிடும். So we are getting NH CH2 C double bond with O. Again இங்க இருக்கிற NH வந்து இந்த இடத்துல வந்து join ஆயிடுது. So and then CH3 COOH. So we are getting the compound nylon to nylon 6.